ஐந்தாவது லீக் போட்டியான குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கான இந்த போட்டியில டாஸ் வென்ற குஜராத் அணி பந்துவீச்ச தேர்வு செஞ்சாங்க. அதன்படி பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங் ஆடுனாங்க. முதல் பாதி இறுதியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 243 ரன்கள் குவித்தது. இதுல பஞ்சாப் கிங்ஸ் தரப்பில் அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 97 ரன்கள் எடுத்தார். குஜராத் தரப்பில் அதிகபட்சமா சாய் கிஷோர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதில் பஞ்சாப் அணி தரப்பில் களமிறங்கிய மேக்ஸ்வெல் அவருடைய முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை அளித்தார். அந்த வகையில் IPL வரலாற்றில் அவர் டக் அவுட் ஆவது இது 19வது முறை என்பதால் IPL வரலாற்றிலேயே அதிக முறை டக் அவுட் ஆன பேட்ஸ்மேன் என்ற மோசமான சாதனையை அவர் படைத்துள்ளார். அதனை அடுத்து 244 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முழுமையாக விளையாடிய நிலையில் 5 விக்கெட்டுகளை இழந்து 232 ரன்கள் மட்டுமே அடித்து தோல்வியடைந்தது. இதனால் பஞ்சாப் அணி 11 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இதுவரை 5 லீக் ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் எல்லா அணிகளுமே தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் விளையாடிவிட்டனர். புள்ளிப்பட்டியலில் தலா 2 புள்ளிகள் பெற்று ரன்ரேட் அடிப்படையில் ஐதராபாத் அணிதான் முதலிடத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா பெங்களூரு 2வது இடத்திலும், பஞ்சாப் 3வது இடத்திலும், சென்னை 4வது இடத்திலும், டெல்லி 5வது இடத்திலும் இருக்காங்க. கடைசி 5 இடங்களில் லக்னோ, மும்பை, குஜராத், கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் உள்ளனர். மேலும் 5வது நாளான இன்று 6வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் உள்ள பர்சபரா கிரிக்கெட் மைதானத்தில் நடக்க உள்ளது.